வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஈரான் வர்சஸ் பாகிஸ்தான். புதுசாக இருக்குல்ல? புதுசாக தான் மக்கள் இருக்குது. போர் மேகம் சூழ்ந்து நிற்குது. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். கரெக்டாக போன மாதம் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. அது ஒரு நாட்டோட ஈகோவையே ட்ரிகர் பண்ணி பார்க்குற மாதிரி தான் அமைஞ்சிருந்துச்சு. பண்ணது ஒரு பயங்கரவாத அமைப்பு. ஆனால் அந்த பயங்கரவாத அமைப்பை நிலை கொண்டிருந்த இடம் எது தெரியுமா? நம்ம பங்காளி தேசங்களில் ஒன்றான சாட்சாத் பாகிஸ்தான் தான். சோஷியல் மீடியா முழுக்க இப்போ பார்த்தீங்கன்னா ஈரான் ப்ளஸ் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி இப்போ பல பேரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, பாகிஸ்தானை ஈரானே அடிச்சிருச்சு அப்படின்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற நாடாக பாகிஸ்தான் இருக்குன்றத ஆழமாக நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் தான் இந்த விஷயத்தை சோஷியல் மீடியா முழுக்கவோ இந்தியன்ஸ் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம இதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு காரணம் விதை போடப்பட்டது போன மாதங்க. இந்த ஈரானில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டான் பலூச்சிஸ்தான். அதாவது சிஸ்டான் அப்படின்றது ஈரானோட பகுதி, பலூச்சிஸ்தான் அப்படின்றது பாகிஸ்தானோட பகுதி. ரெண்டும் சாதிக்கிற அந்த எல்லை பகுதி இருக்குல்ல, இங்கே சதர்ன் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் இந்த ஈரான் போலீஸ் ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஷன் மேலே ஜெய்ஷ் அல் அத் அப்படின்ற ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 11 ஈரான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உயிரிழந்துட்டாங்க. இதுக்கப்புறம் விசாரணை பெருசாக முன்னெடுக்கப்படுது. ஏற்கனவே ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் 7ஆம் பொருத்தம். இது போல் அட்டாக்கை அவங்க கண்ட்ரிக்குள்ளே நடத்திருக்காங்களா பாகிஸ்தான் இராணுவம் இல்லை. ஆனால் அந்த இராணுவத்துக்கு தெரிஞ்சு இந்த பயங்கரவாத அமைப்பை நடத்திருக்கலாம்னு சந்தேகம் எழுந்திருக்கா ஈரான் கவர்மெண்ட் இது ரொம்ப தீவிரமாக விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அந்த விசாரணையில் சில சந்தேகங்களும் பிறந்துச்சுங்க. அதாவது பாகிஸ்தான் எல்லையில் இருந்து தான் சிஸ்டானுக்குள்ளே இந்த அமைப்பினர் ஊடுருவிருக்காங்க. அப்படி உள்ளே வந்திருக்காங்கன்னா பாகிஸ்தான் இராணுவத்தோட ஆதரவு இல்லாமல் அவங்க ஊடுருவி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இந்த விஷயம் நடந்திருக்கவும் வாய்ப்பு கிடையாது. எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நாம் பதிலடி கொடுத்தே தீர்வோன்னு அப்போ முடிவு பண்ணியிருக்கு ஈரான் அரசு. சரி, இவங்க சொல்லுவாங்க, சந்தேகிப்பாங்க, பதிலடி பெருசாக இருக்காதுன்னு தான் இல்லை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அடிச்சிருக்காங்க பாருங்க, அடி மரண அடி. இந்த மேப்பை முதல்ல பார்த்துருங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம பேசலாம். பாகிஸ்தான் இங்கே இருக்கா, ஈரான் இங்கே இருக்கா, சிஸ்டான் பலூச்சிஸ்தான் சொன்ன பாருங்க. முதல்ல எக்ஸாக்ட் பகுதி இது தான். இந்த 2 நாடுகளோட எல்லை இந்த பகுதியில் இவ்வளோ நீட்சியாக சந்திக்குது. கிட்டத்தட்ட 959 கிலோமீட்டர் தூரங்க இந்த எல்லை பகுதி மட்டுமே. ஸோ இந்த 2 நாட்டு எல்லையோட மையத்தில் நடந்திருக்க இந்த கலைபுரம் தான் ஈகோவை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு ஈரானுக்கு. அதே மாதிரி மற்ற பகுதிகள் சார்ந்து இல்லாமல் இங்கே மட்டும் டென்ஸான சிச்சுவேஷன் எப்போவுமே நிலவுதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே மக்கள் அதிகமாக இருந்தால் பிரச்சனையும் அதிகமாக இருக்கும்ல. ஸோ பிரச்சனையும் அதிகம். அதுவும் என்ன தெரியுமா அங்கே பிரச்சனைங்க, ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் வேர்சஸ் சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள். இந்த ப்ராப்ளம் தான். ஒரு தரப்பு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக இருக்காங்க, இன்னொரு தரப்பு சிறுபான்மையாக இருக்காங்க. அந்த நிலத்தை பற்றியும் பார்த்துட்டோம், அங்கே வாழ்ந்துட்டு இருக்க மக்களை பற்றியும் பேசிட்டோம், ஈரானில் நடந்த தாக்குதலையும் பார்த்தாச்சு, ஈரான் அரசு பதிலடி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்தாச்சு. அடுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷனோட தாக்குதல் நடத்தினாங்களே அந்த அமைப்பை பற்றி சொல்கிறேன். இந்த ஜெய்ஷ் அல் அத் அப்படி இல்லைனா ஜெய்ஷ் அல் துலும் அப்படி இல்லைனா ஆர்மி ஆஃப் ஜஸ்டிஸ், இப்படி பல பெயர்கள் இருக்குங்க இந்த இயக்கத்துக்கு. இந்த சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் இருக்காங்களே, இவங்களை காக்கிறது தான் எங்களோட முழு முதற் கடமைன்னு சொல்லிட்டு இந்த சன்னி மிலிட்டன்ட் குரூப்பாக இவங்க ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணி நிற்கிறாங்க. 2012 வருஷம்தான் இந்த அமைப்பு உதயமாகுது. பாகிஸ்தானில் சம செல்வாக்கு. இவங்களோட ஆதிக்கம் அந்த குறிப்பிட்ட எல்லை பகுதி சொன்ன பாருங்க, அங்கே ஹெவியாக இருக்குது. இதில் அந்த குறிப்பிட்ட பகுதியிலே பார்த்தீங்கன்னா சில மெயின் பேஸஸும் இந்த இயக்கத்துக்கு சொந்தமாக அங்கே இருக்குது. இந்த விஷயங்கள் நமக்கே தெரிய வருது அப்படின்னா ஈரானுக்கு தெரிய வராமையாக இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கு ஈரானு, அதான் அந்த ஈரானோட ரெவல்யூஷனரி கார்டு இருக்குல்ல, அதை சேர்ந்த வீரர்கள் தாக்குதலில் ஈடுபடுறாங்க. எங்கே பாகிஸ்தான் பார்டர் இருக்க பாருங்கள், வான்பகுதி, அதுக்குள்ளே எல்லா கிளம்பி தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல்லாக வான்வெளி தாக்குதல். அவங்க டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணது 2 மெயின் பேஸஸ்ங்க. அந்த இயக்கத்தினரோட சொன்ன பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஸஸ். அதை வெற்றிகரமாக தாக்கி அழிச்சே முடிச்சிட்டாங்க. ஸோ என்ன ஒரு நோக்கத்தை கையில் வச்சுருந்தாங்களோ அதில் ஈரான் ஜெயிச்சிடுச்சு. பதிலடி கொடுக்கணும்னு நினச்சாங்க, ஹெவியாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இதில் கொலாட்ரல் டேமேஜ் ஒன்று இருக்குங்க, தவிர்க்க முடியாத சேதம்னு சொல்லலாம். என்ன ஆயிடுச்சுன்னா 2 குழந்தைங்க கொல்லப்பட்டிருக்காங்க, 3 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே நடந்திருக்கு இந்த விஷயங்கள்லாம். இந்த கொலாட்ரல் டேமேஜ் சார்ந்து பாகிஸ்தான் இப்போ என்னென்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாத ஒரு தாக்குதல். ஈரான் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, நாங்கள் நினச்சி கூட பார்க்கல ஈரான் இப்படி செய்யணும், அவங்க செஞ்சுருக்கக்கூடாது. பயங்கரவாதம் அப்படின்றது உலக பேராபத்து அப்படின்னு தான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒன்றும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கலையே, உங்களுக்கு எப்படியோ அப்படிதாங்க நாங்களும் பயங்கரவாதத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுது பாகிஸ்தான். இப்படி எதையுமே யோசிக்காமல்
ஈரான் மிகப்பெரிய அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கு. பரஸ்பர நம்பிக்கையை நீங்கள் சிதைச்சிட்டீங்க, இனிமேல் விளைவுகள் ரொம்ப கடுமையாக இருக்கும், அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண தயாராக இருங்கன்னு ஈரானுக்கு பாகிஸ்தான் எச்சரிக்கை முன் வச்சிருக்கு. இந்த விஷயம் எவ்வளோ தூரம் போயிருக்கு தெரியுமா? ஆக்சுவலாக 2 நாடுகளோட கொஞ்சம் ஹை ப்ரொஃபைலில் இருக்க இந்த டிப்ளமெண்ட்ஸ்லாம் சந்திக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன பேசுனாங்கன்ற நியூஸ் வெளியே வரும். ஆனால் இப்போ இந்த 2 பேர் என்னதை பேசுனாங்கன்னு நியூஸே வெளியே வரலங்க, அந்தளவு போயிட்டுருக்கு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரான ஹொசைன் அமீர், இன்னொருத்தர் பாகிஸ்தானோட கேர்டேக்கர் பிஎம்ஆர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த பொறுப்பு பிரதமரா அன்வர் உல் ஹக் ககார். இவர் 2 பேரும் இந்த சுவிட்சர்லாந்தோட டாவோஸில் நடந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் மீட்டில் சந்திச்சிருக்காங்க. சந்தித்தது உண்மை, ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்கன்ற தகவல் இப்போ இருக்க வெளியிடப்படவே இல்லை. அந்த சந்திப்புன்றது எந்த அளவு நடந்துச்சுன்றதா இப்போ அடுத்த கட்ட கேள்வியாக வரை எழுந்திருக்கு. ஆக்சுவலாக ஏற்கனவே பாகிஸ்தான் மேலே ஈரானுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருந்துச்சு. அந்த அதிருப்தியோட வெளிப்பாடாக ஈரான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கோட் பண்ணுறேன். பயங்கரவாதிகளோட கூடாரமாக தான் பாகிஸ்தான்ன்ற நாடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பயங்கரவாத குழுக்களை பாகிஸ்தான் கவர்மெண்ட்டே ஆதரிக்குது. பாகிஸ்தான் அரசுக்கு தெரிஞ்சு தான் கிராஸ் பார்டர் அட்டாக்ஸ், அதாவது எல்லை தாண்டி பயங்கரவாதம்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதா பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு நடந்துட்டு இருக்கிறதா ஈரான் சொல்லுச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட் வெளியான கையோடு பார்த்தீங்கன்னா இந்த 2 நாடுகளோட உறவில் மிகப்பெரிய விரிசல் இன்னும் பெருசாக மாற ஆரம்பிச்சது. அதாவது ட்ரேடாக இருக்கட்டும், எனர்ஜியாக இருக்கட்டும், செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இந்த 3 துறைகள்லையும் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான மேலதிக டெவலப்மெண்ட்ஸும் கிடைக்கவே இல்லை. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பாகிஸ்தானுக்கு இதெல்லாம் பற்றி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கூட 2 நாடுகளோட அரசாங்கங்களும் தயாராக இல்லவே இல்லைங்க. மதம் சார்ந்து தான் எல்லா பிரச்சனைகளும் மூலம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இங்கே தப்புன்னு உடைக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் பயங்கரவாதம்ன்ற ஒரு பேர் எடுத்தாலே அங்கே உள்ள தெரிஞ்சும் தெரியாமையும் அமெரிக்கா வந்து நின்றோம். ஒன்று அந்த இயக்கம் தோற்றுவிக்க காரணமாக அந்த நாடு இருந்ததாக சொல்லுவாங்க, இல்லை அந்த குறிப்பிட்ட அமைப்பை அழிக்க வர நாடாக அமெரிக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இந்த 2 கேட்டகரியில் அமெரிக்கா எந்த பக்கம் ஃபாலோ ஆகுது நீங்கள் முடிவு பண்ணுங்கள் மக்களே. ஒரு பக்கம் என்ன ஆகிட்டு இருக்கு, அமெரிக்காவும் அதோட நேச நாடுகளும் இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்களே இவங்களுக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹவுதி அமைப்பினரை வேரோட கருவறுக்கணுன்றது அமெரிக்காவோட பிரதான மோட்டோவாக இப்போ இருந்துகிட்ருக்கு. அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் வாங்க. இதுக்கு முன்னாடி ஈராக்கில் ஈரான் தாக்குதல் நடத்துச்சு, மிசைல்ஸ் அட்டாக்கு. அப்படியே சிரியாலையும் அட்டாக் பண்ணிச்சு ஈரான். இந்த 2 நாடுகளை தொடர்ந்து அடுத்தபடியாக இப்போ பாகிஸ்தான் எல்லைக்குள்ளேயும் ஈரான் அதோட அட்டாக்கை முன்னெடுத்திருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்காவோட நேச நாடுகள் அமெரிக்கா என்ன பண்ணிகிட்ருக்கு, இன்னொரு பக்கம் ஈரான் என்ன பண்ணிகிட்ருக்கு பாருங்கள். ஸோ இது எல்லாம் தொடர்ந்து பார்க்குறப்ப தான் ஹவுதி அமைப்பு இருக்குல்ல, அந்த கிளர்ச்சியாளர்கள் அவங்களோட ஸ்டெபிலிட்டி என்னன்றது புரிஞ்சிக்க முடியுது. அங்கே அடிக்க ஆரம்பிக்கிறது இங்கே எதிரொலிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பற்றியும் சில விஷயங்களை மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எங்கேயோ இந்த சிஸ்டான் பலுச்சிஸ்தானில் நடக்கிற ஒரு விவகாரம் ஹவுதி எப்படி கனெக்ட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் மக்களே சர்வதேச அரசியல். புரிஞ்சுக்குங்க, எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி பேச முடியாது. 1994 இருந்து இந்த ஹவுதி அமைப்பு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இவங்களோட குரூப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2ஆக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒன்று ஹவுதி ட்ரைப், இன்னொன்று ஜைதி ஷியாஸ். இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏமனில் இருக்குது. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க இந்த அமைப்பில் இருக்காங்க. நம்ப முடியுதா? 2 லட்சத்துக்கும் மேலே. இந்த ஹவுதி அமைப்புக்கு ஆதரவு தெரிவிக்கிற நாடுகளும் இருக்குது, எதிர்ப்பு தெரிவிக்கிற நாடுகளும் இருக்குது. ஆதரவு தெரிவிக்கிற இயக்கங்களும் இருக்குது, எதிர்ப்பு தெரிவிக்கிற இயக்கங்களும் இருக்குது. நீங்கள் சில பயங்கரவாத அமைப்புகள்னு கோட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த அமைப்பு கூட அலைஸ் இல்லைனா அப்போனண்ட்னு அந்த இடத்துல வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ இது மாதிரி இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு பட்டியலுங்க. இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவாக இருக்காங்க, யார் யாரெல்லாம் எதிராக இருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆதரவாக இருக்க நாடுகளோட அரசாங்கங்களே மறுக்கிறாங்க. ஆதரவுன்னு சொல்லி நியூஸ் ஒன்று வெளியே வரும், நாங்கள் ஆதரவு ஆளுங்க அப்படின்ட்டு வெப்பன்ஸ் மட்டும் சப்ளை பண்ணதை கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த ப்ராசஸ் பெருசாக நடந்துட்டு இருக்கிறதா சர்வதேச அவதானிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருக்கிட்ட ஒரு பக்கம் அந்த பட்டியலை பார்த்துருவாங்க. அலைஸில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரான், சிரியா, நார்த் கொரியா, ஒமான், லிபியா, சுப்ரீம் பொலிட்டிக்கல் கவுன்சில், ஹவுதி பாப்புலர் கமிட்டிஸ், ஜென்ரல் பீப்புள்ஸ் காங்கிரஸ், ஹெஸ்புல்லா, ஹரக்கத் ஹெஸ்புல்லா அல் நுஜபா, லைவா ஃபாட்டிமியூன் அண்ட் ஹமாஸ். ஆப்போனன்ட்ஸ் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எமான், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், எஜிப்த், ஜோர்டன், சூடான், பஹ்ரைன், மொரோக்கோ, செனகல், பெல்ஜியம், பிரான்ஸ், நெதர்லாண்ட்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம், கனடா, ஆஸ்திரேலியா, இஸ்ரேல், செஷல்ஸ், ஜெர்மனி, நியூசிலாந்து, சவுத் கொரியா, இந்தியா, ஸ்ரீலங்கா, மலேசியா, இட்டலி, டென்மார்க், நார்வே, கிரீஸ், சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில், முஸ்லிம் பிரதர்ஹுட், அல் இஸ்லா, அல் கொய்தா அண்ட் இஸ்லாமிக் ஸ்டேட். மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் ஆக்சுவலாக இது.
இந்த ஹவுதிஸ் இருக்காங்களே, இவங்களை பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு அறிவிச்சிருக்க நாடுகள் பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா யமன், சவுதி, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், மலேசியா. இதில் அமெரிக்கா பெரியாங்க வரல. அவங்க இன்னும் பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்காங்க, அறிவிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்கள், பல பதில்கள் உங்களுக்கே கிடைக்கும். அந்த பதில்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ரிவ்யூ பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.